கோவை கவுண்டம்பாளையம் தொகுதி அதிமுக வேட்பாளர் PRG அருண்குமார் செங்காலிபாளையம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். முன்னதாக அம்மன் கோயிலில் சாமி தரிசனம் செய்த அவருக்கு பெண்கள் ஆரத்தி எடுத்து உற்சாக வரவேற்பளித்தனர். பிரச்சாரத்தின் போது பேசிய அவர், அதிமுக ஆட்சிக்கு வந்தவுடன் அனைவருக்கும் கான்கிரீட் வீடுகள் கட்டித்தரப்படும் என்றும், குலவிளக்கு திட்டத்தின் கீழ் குடும்ப தலைவிகளுக்கு மாதம் 2000 ரூபாய் வழங்கப்படும் எனவும், மேலும் ஆண்டுக்கு 3 சிலிண்டர்கள் இலவசமாக வழங்கப்படும் எனவும் உறுதியளித்தார். அனைவருக்கும் வீடு என்ற திட்டத்தில் எடப்பாடியார் உறுதியாக இருக்கிறார். அதே போல அனைவருக்கும் வீடு என்ற திட்டத்தில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் உறுதியாக இருக்கிறார். அந்த 2 கரங்களும் இணையும் போது அந்த திட்டத்தை முழு வீச்சிலே தமிழகத்திலே செயல்வதற்கும் அதுவும் இந்த பகுதியில் செய்வதற்கும் ஏதுவாக இருக்கும். ஆகவே எண்ணற்ற திட்டங்களை அறிவித்திருக்கிற அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியை நீங்கள் ஆதரிக்க வேண்டும். உதாரணத்திற்கு 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் 150 நாளாக உயர்த்தப்படும் அப்படின்னு திமுக சொல்லுச்சு. ஆனா அவங்க செய்யல. அண்ணா திமுக சொல்லுது, கண்டிப்பாக செஞ்சிடும். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.